இதில் பொறுத்தளவில் நிறையா ப்ரோஸும் இருக்குது, கான்ஸும் இருக்குது. இந்த வண்டியோட பட்ஜெட் வந்து 35 லேக்ஸ் வந்துடுது ஆன் ரோடு. இது வந்து மிட் வேரியண்ட்டு இனோவா கிரெஸ்டால வி 35 லேக்ஸ் வருது. ஆனால் இதில் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 50% ஃபீச்சர்ஸு இருக்காது. ஃபீச்சர்ஸ் ஓரியண்டாக நம்ம போகணும் அப்படின்னா இனோவா ஹை கிராஸ் தான் போகணும். நார்மலாக ஒரு 15 லேக்ஸில் இருக்கிற வண்டிகளில் கூட உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் லோடடாக கொடுத்துட்றாங்க. இதில் நம்ம இவ்வளோ பட்ஜெட்டுக்கு போய் ஒரு எலக்ட்ரானிக் சீட்டு கிடையாது, ஒரு வென்டிலேட்டட் சீட்டு கிடையாது. ஓஆர்விஎம் வந்து நார்மலாக நீங்கள் எல்லா வண்டியிலையும் லாக் அன்லாக் பண்ணிங்கனாலே க்ளோஸ்டாகவும் ஓப்பன் ஆகும். இதில் ஆட்டோமேட்டிக் கிடையாது. டிஸ்க் பிரேக்கு 4 வீலுக்கும் கிடையாது. ஒன்லி ஃப்ரண்ட்டு மட்டும் தான், ரியருக்கு டிஸ்க் கிடையாது, ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் டிஸ்க் பிரேக்கு. உள்ளன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் கிடையாது, டாப் வேரியண்ட் போனால் கூட கிடையாது. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் ஐஆர்விஎம் கிடையாது, சன்ரூஃப் கிடையாது, பேனரோமிக் சன்ரூஃப் கிடையாது. சவுண்ட் சிஸ்டம் உங்களுக்கு நார்மலாக இருக்கும், ப்ரீமியமாக இருக்காது. நான் ஆவரேஜான சவுண்ட் சிஸ்டம் தான். நார்மலாக மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டி இந்த மாதிரி நீங்கள் கலந்து மிக்ஸ் பண்ணி ஓட்டும்போது 11.5லேருந்து 12 கன்ஃபார்மாக கிடைக்கும், நான் ஓட்டின வரைக்கும்.